ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் யோவான் அதிகாரம் 12 இறை வார்த்தை 24. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நாம் தியானிப்போமா? ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒரு விதையை மண்ணில் புதைக்கும் பொழுதுதான் அது தன்னை இழந்து புது உருவை பூமிக்கு வெளிக்கொணர்கிறது. இதைத்தான் விவிலியமும் கோதுமை மணியை தியாகத்திற்கு உவமையாக காட்டியுள்ளது. ஆம், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம் வாழ்வில் சில தியாகங்கள் தொடங்கி பலவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நிறைவான ஒன்று நம் வாழ்வில் தரப்படுகிறது. குறிப்பாக நம் நேரம், நமக்கு பிரியமானவர்கள், நம் உறவுகள் என அடுக்கிக் கொண்டே போகலாம். நாமும் பலவித ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்கிறோம். திருச்சபையும் இதை பரிந்துரைக்கிறது. காரணம், நம் ஆன்மாவும் உடலும் கிறிஸ்துவை நோக்கி திரும்ப வேண்டும், நாம் நிலைவாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அம்முயற்சி நமக்கும் நம் மூலமாக பிறர்க்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். நம் பரலோக தந்தையும் ஒரே பிரான மகனை இவ்வுலகின் மேல் கொண்ட அன்பினால் கையளித்தார். இயேசு கிறிஸ்துவும் அவமான சின்னமான சிலுவையை தம் உயிரை தியாகம் செய்தார். எனவேதான் நமக்கு மீட்பு அவருடைய உயிரை துறந்து பெற்றுத்தந்தார். இதன் மூலமாக பரலோக தந்தையின் சொந்த பிள்ளைகளாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நிலையான உறவை நாம் என்றும் தக்க வைத்து கொண்டு அவருடைய நிலைவாழ்வை உரிமையாக பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வரும் சோதனைகளில் ஆறுதல் செய்கிறவர் நீர். நாங்கள் மேற்கொள்ளும் சிறு தியாகங்கள் எங்கள் வாழ்வில் புது சிருஷ்டியாய் எங்களை மாற்றி உம் அன்பில் களிகூறவும் உமது மீட்பு திட்டத்தில் எங்களை பங்கு பெற செய்வீராக. மேலும் சோதனையில் துவண்டு விழாமலும் சோதனைகளை மேற்கொள்ளவும் பலனை தருவீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.